வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. அங்கே ஹோஸ்ட் சீக்ரெட் இன்வேஷனோட எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 1 ரொம்ப பரபரன்னு இருந்துச்சு. அதே ஸ்லோ நிறைய பேர் சொன்னாங்க. இந்த எபிசோடில் டெத் ஸ்லோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டைலாக்ஸ் தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னென்ன நடக்க போகுதுங்கிறத லைட்டாக இந்த இடத்துல ஃபோர்ஷோட பண்ண பார்த்துருக்காங்க. டைலாக் கான்வர்சேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது கம்மி தான். அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த எபிசோடுங்கிறது லேகாக ஃபீல் ஆகியிருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சுன்னு கீழே காப்பிடுங்க. பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸே 1997 தான் ஆரம்பிக்கிற வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் மார்வல் முடிஞ்சு ஒரு 2 to 3 years தான் போயிருக்கோம். இந்த பக்கம் டேலஸ் கூட ஒன்றா சேர்ந்து கேரல் டான்வர்ஸ் உலகம் முழுக்க சுற்றி எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்க்ரல்ஸ் வாழ்றதுக்கான தகுதியான இடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி அவங்க எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லி இப்போதைக்கு அவங்களுடைய சேஃப்கார்ட் பண்ணப்பட்ட மெம்பர்ஸை மட்டும் பூமியிலே தங்க வைக்கலாங்கிற ஒரு பிளானை நம்ம நிக் ஃபியூரி கூட ஒன்றா சேர்ந்து டேலஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி நிக் ஃபியூரி ஒரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பையாக இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் உருவ மாற்றம் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரல்ஸையுமே ஷீல்டுக்குள்ளே ஒரு பாசிபிளி அந்த சமயத்தில் நம்ம நிக் ஃபியூரி யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த இடத்துல ஒரு ஸ்பைஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. ஸோ இப்படி தான் ஸ்க்ரல்ஸ் ஆக்சுவலாக பூமியில் தங்க பார்த்துருக்காங்க. அதுக்கு நிக் ஃபியூரியும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஏன்னா நிக் ஃபியூரி தான் லிட்டரலி நீங்கள் இங்கே தங்கி இந்த இடத்த பாதுகாக்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி தரங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. மோர்லைக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரி. ஸோ நிக் ஃபியூரியோட அந்த பேச்சை கேட்டு தான் டேலோஸ் இங்கே இருக்க எல்லா ஸ்க்ரல்ஸுமே பூமியில் தங்க வச்சிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நடக்கிற அந்த சீக்ரெட் இன்வேஷனுக்கு நிக் ஃபியூரி ஒரு டைரக்டான காரணமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி மட்டும் இல்லாமல் டேலோஸுமே பார்த்தீங்கன்னா டிஹெச் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல தான் வேராங்கிற ஒரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ வேரா தான் டெக்னிக்கலாக நம்ம நிக் ஃபியூரியோட தான் ஒய்ஃப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸோட எண்டில் வேரா தான் ஆக்சுவலாக பிரிசிலாங்கிற பேரை மாற்றி நம்ம நிக் ஃபியூரியோட ஒய்ஃபாக இருக்க மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கும். இது வரைக்கும் நிக் ஃபியூரிக்கு ஒய்ஃப் இருக்கதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ சீக்கிரட்டாக பாதுகாத்துட்டு இருக்காரு. ஹாக்கையோட மோசமான ஸ்பையாக இருப்பார் போலயே. அண்ட் இந்த இடத்துல வேரா கூடவே கிராவிக், அதாவது ரொம்பவே யங்கான கிராவிக்கை கூட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல கிராவிக் வந்து அவருடைய உலகத்தில், அதாவது அந்த ஸ்க்ரல் அண்ட் க்ரீ வார் நடக்கும்போது ஸ்க்ரல்லோஸ்லேயே விடப்பட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல அந்த வாரப்போ அப்பா அம்மாவை எழுந்து வேற வழி இல்லாமல் க்ரீயோட ஒரு ஷிப்பை ஆட்டியை போட்டு அங்கிருந்து தனியாகவே பூமிக்கு வந்திருக்கதா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராவிக் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு வாரை பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு வாரை இந்த இடத்துல ஆரம்பிக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்க்க என்ன தான் குழந்தை மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக நிக் ஃபியூரியோட வயசானவராக இருக்கலாம். ஏன்னா அந்த போன எபிசோட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம டேலோஸ்க்கு வயசு 136. பட் பார்க்கறதுக்கு 40 வயசு போல தான் தெரிவார். காரணம் ஸ்க்ரல்ஸ் ஏஜ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த வகையில் கிராவிக் குட்டி பையன் போல இருந்தாலும் நிக் ஃபியூரியை விட அந்த இடத்துல அவர் வயசு அதிகமாக இருந்திருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலாக இப்போதைக்கு நிக் ஃபியூரி கீழே தான் வேலை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிக் ஃபியூரியுமே எப்படியோ பேசி அவங்க எல்லாருமே மனசு மாற்றிடுறாரு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாருமே மனித உருவத்தை எடுக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மனித உருவத்தை எடுக்கிறது நம்ம டேலோஸோட ஒய்ஃப் சோரன். பக்கத்தில் இருக்கிறது காயா, எமிலியா கிளார்க் ப்ளே பண்ணுற அந்த ரோலோட குட்டி பொண்ணு. அண்ட் கிராவிக்குக்கும் காயாக்கும் ஆரம்பத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ கிராவிக்கோட தாட் சின்ன வயசுல அப்படி இருந்திருக்காது. அப்போதைக்கு அவர் நிக் ஃபியூரியை நம்பியிருக்க தான் செய்கிறாரு. பட் நிக் ஃபியூரி ஒரு 5 வருஷம் கேப்பில் மாயமாக மறைஞ்சார் பார்த்தீங்களா. அப்போ தான் இந்த கிராவிக் இந்த நிக் ஃபியூரியை இப்போதைக்கு இல்லை, யாருடைய பேச்சை நம்ம கேட்குறது, யார் நம்மளுக்கு புது உலகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனையும் உருவாக்க பார்த்துருக்காரு. ஸோ அப்போதைக்கு குட்டி பையனாக இருந்த கிராவிக் இப்போதைக்கு வளர்ந்து பெரியவனாகி டெரரிஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட 2000 பேரை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பிங் அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு அமெரிக்கன் சொல்லி கத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் போர் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மாட்டிக்கிட்டேன், நான் அமெரிக்கன் சொல்லி திரும்ப சொல்றது மூலியமா அந்த போரை இன்னும் வலுப்படுத்த முடியும், டக்குன்னு கொண்டு வர முடியும். கிராவிக் அந்த பக்கம் காயாவோட எஸ்கேப் ஆக இந்த பக்கம் நம்ம டேலோஸ் நிக் ஃபியூரியை கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாரு. ஸோ மரியா ஹில் அவங்க கண்டிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. பட் ரோடி எப்படியோ ரஷ்யன் எம்பசி கிட்ட பேசி அந்த மரியா ஹில்லோட பாடியை யூஎஸ்ஏக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ டேலஸ் கூட நம்ம நிக் ஃபியூரி எஸ்கேப் ஆகிற அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மார்வலோட இன்ட்ரோ வருது. அண்ட் இந்த இன்ட்ரோ போன வாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டுச்சு. பிகாஸ் இது முழுசாவே மேக் பண்ணுது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டிங்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி தான் இப்போதைக்கு ரைட்டர்ஸ் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி விஎஃப்எக்ஸ்க்குள்ளே வந்திருக்க அந்த காரணத்தினால கூடி சீக்கிரம் நீங்கள் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட அந்த ஸ்ட்ரைக்கை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மார்வல் இப்போதைக்கு ஓப்பனாகவே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு, மிகப்பெரிய பேச்சு போறலாம் இருக்க, ஏஐயை தூக்கி நம்ம சீக்ரெட் இன்வேஷன்லாம் போடக்கூடாதுங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் வேணும்னே போட்டிருக்காங்க. சும்மா லைக் இந்த சீக்ரெட் இன்வேஷனுக்கு ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணும், எல்லாருமே இதை பற்றி பேசணும்னு சொல்லி கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் யாரும் வெளியில் வந்து இதை எதிர்த்து பேசின மாதிரி தெரியல. மார்வலும் நாங்கள் எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டையுமே ரீப்ளேஸ் பண்ணல, ஜஸ்ட் ஏஐயை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆரம்பத்தில் ஒரு டூலாக தான் ஆரம்பிக்கும், போக போக ரீப்ளேஸ் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படும். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ஹாலிவுட் காப்பாற்றப்படும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் தைரியம் தானே மார்வல் உங்களுக்கு. இப்போதைக்கு நிக் ஃபியூரி டேலஸ் கூட அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் தான் இந்த பக்கம் நம்ம நிக் ஃபியூரி அவங்க அம்மா கூட நடந்த அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்டை பற்றி பேசுகிறாரு. லைக் அவரும் சூசிங்கிற ஒரு பொண்ணும் சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்த மாதிரியும் இந்த பக்கம் தங்கள் தெரிஞ்ச உண்மையாக அம்மா கிட்ட ஷேர் பண்ண போது ஒரு கேம் விளையாட மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஆப்வியஸ்லி இந்த பிளாக் கருப்பாக இருக்கவங்க எல்லாருமே அடக்குமுறை பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடந்து இப்போதைக்கு நிக் ஃபியூரி வந்த மாதிரி ஸ்க்ரல்ஸையும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணுங்கிற ஒரு வேலிடான
பாயிண்ட்டையும் நம்ம டாலோஸ் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நிக் ஃபியூரி 30 வருஷமாக ஸ்க்ரல்ஸ் வேறு யாரும் பூமிக்கு வர விடாமல் பார்த்துக்கிட்டாரு. பட் அந்த 5 வருஷம் பிளிப் ஆகியிருந்தால அந்த கேப்பில் இவன் திரும்ப வருவானா வரமாட்டானாங்கிற ஒரு டவுட்டில் டாலோஸ் இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இறக்கியிருக்காரு. இதை தாண்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ இத்தனை பேரும் இப்போதைக்கு ஸ்க்ரல்ஸாக பூமிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைக் 1 மில்லியன் 10 லட்சம் பேர்னா யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம நிக் ஃபியூரியை ட்ரிகர் பண்ணிச்சு. அதே அப்புறம் என்ன கேட்காம நீ இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல இல்லவே இல்லையாடா, திரும்ப ரிட்டர்ன் ஆன அப்புறம் நீ பூமியிலே இல்லாமல் நான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி ஓடி போயிட்டேன், நான் யார்கிட்ட பெர்மிஷனை கேட்குறது, நான் தான் இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச, ஆப்வியஸ்லி இப்போதைக்கு அது கட்டுக்கடக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ 1 மில்லியன் பேர் இந்த மாதிரி உருவ மாற்றம் பற்றி சுட்டிட்டு இருக்காங்கன்னா யாருன்னு போய் தேடுவீங்க? பத்தாவது குறைக்கு இந்த மிகப்பெரிய அட்டாக் நடந்ததை டிவியில் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டே ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரல்லாக தான் இருக்காங்க. அந்த ஏரியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்க்ரல், நேட்டோவோட லீடர் ஸ்க்ரல்னு சொல்லி முக்கியமான அந்த பவர் பொசிஷனுக்கும் ஸ்க்ரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி யாருக்கு தெரியும், யூஎஸோட பிரசிடென்டே ஸ்க்ரல் தான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம். அதனால தான் அவரை தூக்கி போட்டு நம்ம தண்டர்போல்ட் உள்ளே இறங்கி இருக்க மாதிரியும் மென்ஷன் பண்ணப்படலாம். அண்ட் ரோடியுமே எனக்கு என்னமோ ஸ்க்ரல்லாக இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. அதை பற்றி தனியாக பேசுவோம். பட் இந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி ட்ரிகர் ஆகி கொய்யால மனுஷங்களே இந்த உலகம் அவங்களது இவங்களதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஸ்க்ரல்ஸ்ன்னு சொல்லி 3வது ஒரு ஸ்பீஷிஸை இறக்கி ஏன்டா சண்டையை இன்னும் பெருசாகிற, உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, போய் தனியாக யோசின்னு சொல்லி அவர் ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டு நிக் ஃபியூரி இப்போதைக்கு தனியாக நம்ம ரோடியை மீட் பண்ண கிளம்பிட்டு இருக்காரு. பட் ரோடியை பார்க்கறதுக்கு முன்னாடி மரியா ஹில்லோட பாடியை பார்க்க வந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல தான் மரியா ஹில்லோட அம்மாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக காமிக் புக்கில் நம்ம மரியா ஹில்லுக்கு அம்மா இருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் அவங்க அடாப்டும் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டெப் மதரும் இருக்காங்க. ஆனால் அந்த 2 அம்மாக்களோட பேரும் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸில் எலிசபெத்னு சொல்லி மென்ஷன் செஞ்சிருக்காங்க. உங்களை பார்க்கும்போது அந்த ராட்சசன் படத்தில் வந்த சைக்கோ மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படியா தோணுது? இந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கும் நிக் ஃபியூரியை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ மரியா ஹில் உன்னை ரொம்பவே நம்பினா அவள் சாவை நீ வேஸ்ட் பண்ணிடாத, நீ நிக் ஃபியூரி அப்படிங்கிற மாதிரி திரும்ப அழுத்தி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நிக் ஃபியூரி பிளிப்பான அப்புறம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. திரும்ப எல்லாரும் நிக் ஃபியூரி இப்படி பண்ண மாட்டான் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் எலிசபெத் மட்டும் நிக் ஃபியூரியை உன்னால் அது முடியுங்கிற மாதிரி அழுத்தி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிக் ஃபியூரி நம்ம ரோடி கூட பேசிகிட்டு இருக்கும்போதும், நான் நிக் ஃபியூரிடா, நீ என்னை வெளில தோர்த்தினாலும் நான் உள்ள வந்து உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா மிரட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ நிக் ஃபியூரி இப்போதைக்கு பேக் டு த ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். முதல்ல கட்டப்பா தாடியை ஷேவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பீரியடோட வா தலைவா, ஐபேட்ச் போட்டால் தான் அந்த கெத்து வரும், என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? பாம்பிங்கை முடிச்சுட்டு கிராவிக் அண்ட் காயா அங்கிறது கிளம்பி கவுன்சிலை மீட் பண்ண போகிறாங்க. அந்த கவுன்சில் தான் அந்த பிரசிடென்ட், நேட்டோட லீடர் அப்படிங்கிற அந்த குரூப்பு. அண்ட் இந்த இடத்துல நம்ம கிராவிக், நான் சின்ன வயசுலேருந்தே நிக் ஃபியூரியை பார்த்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் நினச்சி தான் அவனை கொண்டிருக்க முடியும். பட் அந்த சாவு அவனுக்கு வரமாக மாறிடும். இந்த நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அவன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அந்த கிராவிக்கோட அந்த கொடூர எண்ணம் வன்மங்கிறது வெளில தெரியுது. இதை பார்த்தோன்னே எமிலியா கிளார்க் ஜெய் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உஷாராக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே அப்படியே அந்த கவுன்சிலை மீட் பண்ண அந்த கவுன்சிலுக்கு புரிஞ்சு போச்சு கிராவிக் வேர்ல்டு வார் 3 உருவாக்க பார்க்குறான்னு. ஸோ மனிதர்கள் கூட நம்ம வந்து ஒற்றுமையாக வாழ பார்க்குறோம், பட் நீ அதை போரா மாற்றி இந்த உலகத்தையே கண்ட்ரோல் இருக்க ட்ரை பண்ணுறேன், இது செட் ஆகாது, இந்த போரில் உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம கிராவிக் ஏகப்பட்ட போர்களை நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த போரில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வேன், ஜெயிச்சாகணும், வேறு வழி இல்லை, இந்த போரை நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேட்டோட லீடர் அவெஞ்சர்ஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, நம்மளுக்கும் அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுப்பியிருக்கும். ஸோ நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவெஞ்சர்ஸ்னால் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கிராவிக், அதை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லும்போது தான் அவெஞ்சர்ஸை எதிர்த்து நிற்கிறதுக்கும் கிராவிக் ஆக்சுவலாக பிளான் போட்டிருக்காருங்கிறதே நம்மளுக்கு புரியுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம கிராவிக்கோட பிளானுங்கிறது மிக பெருசாக இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பட் இட்ஸ் சம்திங் பிக்கர், அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டாக தான் இருக்க போதுன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துல டெமோக்ரஸிக்கு இடம் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு போரை நடத்தணும்னா போரை நடத்தக்கூடிய ஒரு ஜென்ரல் தேவை. ஸோ அதனால் நான் இவனை ஜென்ரலாக சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டரை இறங்கி வந்து சூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் பிரைம் மினிஸ்டர் கூட ஒன்றா சேர்ந்து தான் இந்த பைபிளில் பிளானே போட்டிருக்காங்கிறது நமக்கு புரியுது. ஸோ நேட்டோ லீடர் அதை எதிர்த்து நிற்க அவனே தட்டி உட்கார வச்சிடுறாங்க. விச் மீன்ஸ் கவுன்சில் ஹேஸ் நோ பவர். இந்த கவுன்சிலில் கிராவிக் இருக்க பொசிஷனில் இதுக்கு முன்னாடி டாலோஸ் இருந்திருப்பாரு. ஸோ அந்த பிளிப்பான சீக்வன்ஸில் நம்ம டாலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பொசிஷனில் வந்து தூக்கப்பட்டிருப்பாரு. அந்த பொசிஷன் தான் இப்போதைக்கு கிராவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிராவிக் கேன் கண்ட்ரோல் ஹிஸ் ஆர்மி. ஸோ அவர் கீழே இப்போ ஒரு ஸ்க்ரல் ஆர்மி இருக்குங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லாமல் சொல்கிறாங்க. எல்லாரும் ஸ்க்ரல்லா மாதிரி நம்ம கிராவிக்கு சப்போர்ட் பண்ண, ஒருத்தங்க மட்டும் சப்போர்ட் பண்ணலை. பட் நம்ம கிராவிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அமைதியாக விட்டுறாங்க. ஸோ வழக்கமாக கொண்டு இருக்கணும், பட் கொல்லாமல் அமைதியாக விட்டுறாங்க. பிகாஸ் கிராவிக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாத போதே தெரிஞ்சிருக்கணும் இவ இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் டாலஸ் கூட காண்டாக்டில் இருக்கான்னு. ஸோ பாசிபிளி இவ்வளோ ஃபாலோ பண்ணி டாலஸை பிடிச்சிடலாங்கிற ஒரு தாட்டில் கூட நம்ம கிராவிக் அவளை விட்டுருக்கலாம். அண்ட் நினச்ச மாதிரியே இவ வெளியில் வந்த உடனே நம்ம டாலஸ் தான் கால் பண்ணேன். டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் டேரெக்டாக பேசணும்,
ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த கிராவிக்கோட ப்ரெசன்ஸ், அவருடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவர் ஆல்ரெடி மனிதர்கள் அவங்களே கன்சியூம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லைக் இந்த போர் நடக்கிறது, ஒவ்வொருத்தரை கொள்றதுன்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அழிக்க தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அழிவுங்கிறது இன்னவிட்டபிள், அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம டேனஸ் கிட்டேயும் இருந்துச்சு. டேனஸ் வந்து ரிசோர்சஸ்னால இந்த உலகம் அழியும்னு நினைச்சாரு. கிராவிக் ரிசோர்சஸ் இருந்தும் மனிதர்கள் தங்களுக்குள்ளே அடிச்சு அழிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அந்த இடத்துல புது ஜென்ரலாக கிராவிக் மாறிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம காயாக்கு மட்டும் அதில் உடன்பாடு இல்லை போல. ஸோ மெதுவாக இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அவங்களுக்குள்ளேயே நம்ம காயை இப்போதைக்கு உளவு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிராவிக்கோட அந்த பிடியிலேருந்து காயா வெளியில் வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ரிசர்ச்சே நடந்துட்டு இருக்கு. ஒரு வித்தியாசமான மிஷினை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு லீடாக இருக்கிறது ரோசா அண்ட் விக்டர் டால்டன். இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரோசா டால்டன் சொல்லப்படுற ஒருத்தங்க மார்வல்லே கிடையாது. இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் டாக்டர் டால்டன் சொல்லி காமிக்கில் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவர் தான் வேர்ல்டு இன்ஜினை பில்ட் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கு ஆப்வியஸ்லி இந்த வேர்ல்டு 3யோட அந்த ரூட்ஸ்லாம் வந்து எடுத்து அது கொஞ்சம் வித்தியாசமான பெரிய ப்ராஜெக்ட். பட் அதை லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணி இந்த பக்கம் வேர்ல்டு இன்ஜினுக்கு பதிலாக ஸ்க்ரல் இன்ஜின் சொல்லி ஏதாவது பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்கே வேலை செய்கிற அந்த ப்ராஜெக்டோட பேர் ஹார்வெஸ்ட்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அறுவடை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹார்வெஸ்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு காயா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நிக் ஃபியூரி, மரியா ஹில் இப்போதைக்கு டெரரிஸ்டாக மாதிரி 2000 பேரை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே டேரெக்டாக ரஷ்யா பழி போட்டிருக்கு. அண்ட் நிக் ஃபியூரி யூஎஸ்ஏ கவர்மெண்ட் கூட சம்மந்தப்பட்டிருக்க அந்த காரணத்தினால யூஎஸ்ஏ தான் பேசி ஆகணும். அண்ட் யூஎஸ்ஏட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கிறது யார்? நம்ம ரோடி. அவர் டேரெக்டாக இந்த பக்கம் நம்ம நிக் ஃபியூரியை அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி அயன்மேன் 2லேயுமே ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதில் நம்ம அயன்மேன் மேலே பழி போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் நிக் ஃபியூரி மேலே பழி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். பட் இந்த இடத்துல எவ்வளோ லாபகமாக நம்ம ரோடி அதை பேசி கிடக்கிறாரு பார்த்தீங்களா? சும்மா எவனோ கொடுத்த ஃபோட்டோவை காமிச்சு எங்களை ஏமாற்ற பார்க்காதீங்க, உன் நல்ல எவிடன்ஸ் தான் கூப்பிடுங்க, நான் வரேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவே கிளம்புறாரு. அத்தனை நேஷன்ஸ் உட்காந்துருக்கு. லைக் பாகிஸ்தானில் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் இருக்க அந்த குரூப்பில் அயன்மேன் 2ல் வந்த மாதிரியே கெத்தாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நிக் ஃபியூரி கால் பண்ணி உன்னை நான் தனியாக மீட் பண்ணும் அப்படின்னு சொல்ல நம்ம நிக் ஃபியூரியும் ரோடியும் பார்த்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் நிக் ஃபியூரி இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையுமே ரோடி கிட்ட சொல்ல, ரோடி ஆல்ரெடி ஸ்க்ரல்ஸ் எனக்கு இருக்க விஷயம் தெரியும், 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இருக்கதான் நான் நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு தனி மிஷனுக்கு போயிருக்காரு போல. அந்த இடத்துல ஷேப் ஷிஃப்டிங் ஏலியன்ஸ் இருக்க உண்மை நம்ம ரோடிக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல போல. பட் இந்த பக்கம் நிக் ஃபியூரி இப்போதைக்கு லட்சக்கணக்கில் பேர் வந்திருக்காங்க, அவங்க இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்வைட்டர்ஸ் தான் சொல்லி நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாலும் ரோடி நிக் ஃபியூரியோட பேச்சை பார்த்தீங்கன்னா பெருசாக பொருட்படுத்தாத மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மேபி ரோடி ஒரு ஸ்க்ரல்லாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். லைக் ஓகே, ரோடியோட கேரக்டரே அந்த மாதிரி தான். பட் அவர் நிக் ஃபியூரியை மதிக்கிறவர். அண்ட் நிக் ஃபியூரியால தான் இந்த பக்கம் நம்ம ரோடிக்கு அந்த வேலையுமே கிடைச்சுங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அவஞ்சஸை இறக்கி நம்ம சண்டை போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெல், அவஞ்சஸ் இறக்கும் போது அவங்கள பார்த்து அப்படியே அச்சஸெல்லாம் காப்பி அடிச்சு ஸ்க்ரல்ஸ் அவஞ்சஸே டெரரிஸ்டாக பரப்பி விட்டுறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவஞ்சஸ் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம கேப்டன் அமெரிக்கா இறங்கி சண்டை போடுறாருன்னா கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு மாதிரி ஹெயில் ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மக்கள் மத்தியில் கேப்டன் அமெரிக்கா மேலே இருக்க அந்த நம்பிக்கை போயிடும், எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம நிக் ஃபியூரி இப்போதைக்கு அவஞ்சஸை இறக்காம நான் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தேன், நானும் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, தம்பி உனக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது, டாட்டா பை பை சீன்னு சொல்லி அவரை ஃபயர் பண்ணிடுறாங்க. ஐ மீன் லிட்டரலி நம்ம நிக் ஃபியூரியை ரோடி ஃபயர் பண்ணுறாரு. எங்கிறது ஃபயர் பண்ணுறாரு? பிகாஸ் நிக் ஃபியூரி தான் இப்போதைக்கு அந்த சேபர் ஸ்டேஷனோட டேரக்டராக இருக்காரு. ஸோ அந்த பொசிஷன்லேருந்து நிக் ஃபியூரியை ஃபயர் பண்ணுறாங்களா? அப்படி பார்த்தா மார்வல்ஸ் படம் சீக்ரெட் இன்வேஷனுக்கு முன்னாடி நடக்குதாங்கிற ஒரு கேள்வி எழுப்புதுல. இந்த இடத்துல தான் ரோடி ஒரு வேளை ஸ்க்ரல்லாக இருப்பாரோங்கிற ஒரு டவுட் எனக்கு ஏற்படுது. சப்போஸ் இந்த இடத்துல ரோடி ஸ்க்ரல்லாக இருந்தால் அது டெக்னிக்கலான ஃபயரிங்கே கிடையாது. அந்த இடத்துல தான் மாசா கெத்தா தக்காளி என்னையடா ஃபயர் பண்ணுற, என்ன நீ ஃபயர் பண்ணாலும் நான் உள்ளே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சீக்ரெட் இன்வேஷன் தான் ஆக்சுவலாக ஆர்மர் வாஸ்க்கு லீடப்பாக அமைப்போதுன்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ரோடியோட வேஷத்தில் இருந்து அயன்மேன் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரல்ஸ் இந்த உலகம் முழுக்க பரப்பி அங்கேருந்து தான் ஆர்மர் வாஸ் ஆரம்பிக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடித்தளமாக மேபி ரோடி ஸ்க்ரல்லுங்கிற மாதிரி சொல்லப்படலாம். சும்மா ஒரு கெஸ் பண்ணி வைப்போம், நடதான் நல்லது தான். நிக் ஃபியூரிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கேருந்து கிளம்ப இதுக்கு முன்னாடி அந்த பாம்பிங் அப்போ ஒருத்தரை பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவரை உட்கார வச்சு எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சோனியா உள்ளே வந்து என்னடா விசாரிக்கிறீங்க நீங்கள், வெளில போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் மாட்டி இருக்கிறது ஸ்கல்லான்னு செக் பண்ணுறதுக்காக முதல்ல அவளுடைய விரலை வெட்டி பார்க்குறாங்க. லைக் அது பியூர் R-rated சம்பவங்க. ஐ மீன் லிட்டலாக ஒரு மனுஷனோட விரலை வெட்டுறதை காமிச்சிருக்காங்க. மார்வல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களேடா. பட் எனிவேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக R-rated போய் தானே ஆகணும். அதுக்கு இந்த விரலே ஒரு அடித்தளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெட்டினது மனித விரலும் இல்லை, ஸ்க்ரல்லோட விரல் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு விதமான ஊசியை நம்ம ஸ்க்ரல்லோட உடம்புல போட அவன் உடம்புல இருக்க அந்த ரத்தம் கொதிக்குதான். ஸோ 160 டிகிரி செல்சியஸில் கொதிக்குதுங்க.
இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாசிபிளி அது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வைரஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வைரஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை, யார் அடிக்க, எதுக்குற அந்த சண்டை அப்படின்னு சொல்லி கேட்க எல்லா உண்மையுமே அந்த ஸ்க்ரல் உளறிடுறாரு. முக்கியமாக ஒரு மிகப்பெரிய பாமை இல்லைனா ஒரு மிஷினை வந்து இந்த பக்கம் கிராவிக் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு டால்டன்ஸ் உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த உண்மையுமே சொல்லிடுறாரு. ஸோ இந்த பைபிளில் இருக்க இடம் வந்து நம்ம கிராவிக்கு தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி காயா வந்து இந்த கிராவிக்கோட கம்ப்யூட்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன மிஷினை அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணால் அந்த இடத்துல டால்டன் ஏகப்பட்ட வித்தியாசமான மிருகங்களோட அந்த டிஎன்ஏவை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம குரூட்டோட பேர் தான் இருக்கு. ஃப்ளோரா கொலோசஸ் அவருடைய இனத்தோட பேர் பிளானட் எக்ஸ்லேருந்து வந்திருக்காரு. அண்ட் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த தானஸ் கூட ஒரு வக்காண்டா ஃபைட் நடந்திருக்குள்ள குரூட் அவரை சுற்றி ஒரு விதமான அந்த மரத்தை உருவாக்கி இருப்பாரு. அதுல இருந்து தான் தேவையான ஸ்பெசிமனை எடுத்திருக்காங்க போல. பட் இந்த இடத்துல எனக்கு ஏற்படுற இன்னொரு கேள்வி, ஸ்க்ரல்ஸ் எப்படி வக்காண்டாக்குள்ள போனாங்க? அப்படி பார்த்தா வக்காண்டாக்குள்ள யாரோ ஒருத்தங்க ஸ்க்ரல்லா இருக்காங்க. அண்ட் மை பெட் இஸ் ஆன் ஒக்கோயின் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன எபிசோட்ல ராஸ் ஆக்சுவலா ஸ்க்ரல்னு காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல ஸ்க்ரல் யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா மற்ற ஸ்க்ரல்ஸ் இறங்கி அந்த மாட்டிக்கிட்ட ஸ்க்ரலை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி இந்த எபிசோடே காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா மாட்டிக்கிட்ட ராஸை ஒக்கோயி தான் காப்பாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஒக்கோயி குட் பி அ ஸ்க்ரல். அண்ட் இன்ஃபினிட்டி வார் ஃபைட் அப்பவும் எல்லாருமே இறந்துருவாங்க. பிளாக் பேந்தரும் செத்துருவார். ஒக்கோயி மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. ஸோ ஒக்கோயி ஈஸியாக அந்த ஸ்பெசிமனை ஆட்டியை போட்டு கொண்டு வந்து நம்ம கிராவிக் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ என்னமோ ஒக்கோயும் பாசிபிளி ஸ்க்ரல்லாக இருப்பாங்களோங்கிற டவுட் ஏற்பட தான் செஞ்சுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒக்கோயி ஸ்க்ரல்லா இல்லையான்னு சொல்லுங்கள், தச்ச கீழே பாருங்க. அதுக்கு கீழே ஃப்ராஸ்ட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலையை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இதோடைய பிளானட் ஆரிஜின் யோட்டன்ஹெம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம லோக்கியோட பிளானட். லோக்கி வந்து ஃப்ராஸ்ட் ஜெயின்ட்ல அந்த மாதிரி அந்த இனத்தை சார்ந்த ஃப்ராஸ்ட் பீஸ்ட் இது எப்போ பூமிக்கு வந்துச்சு? வெல், தோர் டார்க் வேர்ல்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா ரியாலிட்டியும் ஒன்றா மர்ஜ் ஆகிற அந்த சமயத்தில் இந்த பீஸ்ட் ஆக்சுவலாக பூமியில் வந்து மாட்டியிருக்கும். தோர் நம்ம ஜேனுக்கு கிஸ் அடிக்கிற அந்த சமயத்தில் பேக்ரவுண்டில் இந்த மிருகம் ஓடிட்டுருக்கும். ஸோ மேபி தோர் அதுக்கப்புறம் கிளம்பி இந்த மிருகத்தை போட்டு தள்ளி இருக்கலாம். அதுடைய அந்த ஸ்பெசிமனை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க கவர்மெண்ட் மூலியமாக இந்த கிராவிக்கு இது கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தோர் டார்க் வேர்ல்ட் படம் பார்த்த நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பீஸ்ட்டுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி. அந்த பீஸ்ட்டை கொண்டு இந்த இடத்துல தலையை வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து கல் அப்சிடியனோட கையை வாங் வெட்டுவார் பார்த்தீங்களா இன்ஃபினிட் வார்ல, அந்த கையுமே எடுத்து பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் எந்த உலகத்துலேருந்து வந்தார், அவர் என்ன இனம் சொல்லி இந்த இடத்துல அன்னோன் ஸ்பீஷிஸ் அன்னோன் ஆரிஜின் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ எங்கேருந்து வந்தான்னு தெரியல. பட் ஆப்வியஸ்லி அவர் தானஸோட புள்ள தானே. அண்ட் ஃபைனலாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வைரஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரோக்ராம் டேரெக்டாகவே கவர்மெண்ட் கூட தான் லிங்க் ஆகிருக்குமோன்னு தோணுது. அதனால் ஆப்வியஸ்லி அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அசால்ட்டாகவே கிடச்சிருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம சோனியா ஃபால்ஸ் பார்த்தோம் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வைரஸை தான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் இப்போதைக்கு ஒரு புது சூப்பர் ஸ்க்ரல்லை உருவாக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காயா இந்த உண்மையை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம கிராவிக் நமக்கு தெரிஞ்ச ஒருத்த மாட்டிக்கிட்டான், ஆனால் காப்பாற்றணுமா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி நம்ம சோனியா ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுதால ஸோ அவனை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே பிரேக் ஆகுது. நம்ம சோனியா முதல்ல இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி அந்த எஸ்கேப் பிளானை ஆல்ரெடி கேட்டு வச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி தனக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து அசால்ட்டாக தப்பிச்சோட இந்த பக்கம் கிராவிக்கு காப்பாற்றின அந்த ஸ்க்ரல் மேலேயே நம்பிக்கை இல்லை, எல்லா உண்மையும் உளறிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எமிலியா கிளார்க் காயா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இவங்க எங்கே தங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் போலீஸ் இவங்களுடைய அந்த சேஃப் ஹவுஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாக முற்றுகையிட்டுறாங்க. இதுக்கு காயா கூட காரணமாக இருந்திருக்கலாம். பட் இந்த உண்மை பாசிபிளி இந்த காப்பாற்றின ஸ்க்ரல்லால தான் தெரிய வந்துச்சோன்னு சொல்லி நம்ம கிராவிக் போகிற வழியிலேயே இந்த பயபுலியை சுட்டு கொன்னுடுறாங்க. ஸோ இது காயாவுக்கு இன்னொரு அடியாக தான் விழுது. ஸோ சொந்த இனத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நடத்திட்டு இருக்கானேவன். ஸோ நம்ம போகிற பாதை சரியில்லைங்கிற மாதிரி நம்ம காயா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்க்ரல்ஸுக்குள்ளேயே இப்போதைக்கு ஒரு பிளவு ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிக் ஃபியூரி அவருடைய வீட்டுக்கே இப்போதைக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கான ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த லைஃப் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ தான் காமிக்கிறாங்க. ஸோ சொந்தமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் இப்போதைக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பிரிசில்லா ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து வாராவான்னு சொல்லி காமிச்சிருப்பாங்களே, அவளுடைய ஹியூமன் நேம் பிரிசில்லா. ஸோ பிரிசில்லாவை ஆக்சுவலாக கல்யாணமே பண்ணியிருக்காரு. ஸோ நிக் ஃபியூரிக்கும் பிரிசில்லாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஸ்க்ரல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் நேரத்தில் பிரிசில்லான்னு சொல்லி தனி ஒரு ஃபேமிலியே நிக் ஃபியூரி நடத்திட்டு இருக்காரு. அண்ட் நிக் ஃபியூரியும் அவருடைய ஒய்ஃபும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்க அதோட இந்த எபிசோட் மொத்தமாக முடியுது. லைக் வாட், நிக் ஃபியூரி ஃபேமிலி மண்ணாயா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம் இது என்ன மாதிரி அடுத்த எபிசோடில் ப்ளே ஆக போகுதுன்னு. மொத்தம் 4 எபிசோட் தான் பாக்கி. இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க எனக்கு. ஓகே, பட் நிறைய பேசிட்டே தாங்களே, போர் வச்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் லேக் இருந்துச்சு, எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அது மேக்கில் சொல்லுங்கள். நான் உங்களை தன்னோட ஒரு அசமான விட எதுவுமே பண்ணிட்டு எதிர்க்கும். ஹேஃபன் கைஸ் வட்டா.